ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைந்திருக்க என்னோட வாழ்த்துக்கள். தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த விலாக் எடுத்திருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். புதினா அண்டு கொத்தமல்லி எல்லாமே நம்ம உடனே எடுத்து வச்சா தான், இல்லைனா கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆகிடும். சரி, அதனால் கையோடு அது எல்லாமே க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. பசங்களுமே கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. ஏன்னா வேறு எதுவும் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைனா நம்ம செய்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே அவங்க வருவாங்க. அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டிலேருந்து சூடாக போலி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, ஈவினிங் டைமுக்கு நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் போலி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தோசை மாவுலாம் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு டிஃபனுக்கு வந்து கார சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடில் வந்து வெசல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட்காக வந்தாச்சு. நான் வந்து கார சட்னி பல விதமாக அரைப்பேன். ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் அரைச்சா தான் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி எப்படி பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு 5 வெங்காயம் போல் எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் வெங்காயம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி அதில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்புமே அதில் ஆட் பண்ணியாச்சு. அப்போ தான் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து வரும். சட்னியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அது எல்லாமே வதக்கி அதை ஆற வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டு சொல்லும். அதனால ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு தான் போயிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் பசங்க எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்கறது தான் சாப்பிட்றாங்க. சரி, ஓகே, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருமே சூப்பராக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி காலையில் எழுந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், இல்லைனா அன்றைக்கி டேவே நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப லேட்டாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்திங்கன்னா லீவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவசரமாக அவனுக்கு லஞ்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் டிஃபன் லஞ்சுக்கு ரெண்டுமே சேர்த்து அரிசி பருப்பு சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி அரிசி பருப்பு சாப்பாடு செய்வேன் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள். இது வந்து இதோட பேர் வந்து சென்னையில் ஒரு சிலவங்க ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி அதில் போடணும். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சாஃப்டாக வதங்குற வரைக்கும் அதை வதங்க விட்டுற வேண்டிதான். அதுக்கப்புறம் ஒரு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 தக்காளி, இதுக்கு வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், வரமிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான்.
அந்த மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சைட் பை சைடில் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் நம்ம அது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்படியே சைட் பை சைடில் கொஞ்சம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு பூவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு ஒரு விசில் விடலாம். அப்படி இல்லைன்னா குக்கர் பொறுத்து இருக்குது. எங்களோட குக்கரில் 3 விசில் வைப்பேன். சீக்கிரமாகவே வெந்துடும். சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாப்பாடு. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு குக்கரில் வெந்துட்டு இருந்தது. அந்த கேப்பில் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனையுமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. குட்டி பையன் அதை மென்று சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால என்னோடய சின்ன பையனுக்கு இட்லி மாவு ரெடி பண்ணி அவனுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னா வீட்டிலையே சிம்பிளாக வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி மாவு பிஸ்னஸ் தான். டெய்லி ஒரு 20 பேக்கெட்ஸ்க்கு வந்து அரிசி எல்லாமே ஊற வச்சு பேக்கெட் பண்ணி ஒரு 2-3 கடைக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாது. நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி அதில் கொஞ்சம் காசு ஏர்ன் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஹாப்பி தான். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம காசு எடுத்து செலவு பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சி சொல்லலாம். அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு ஆம்லேட் போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஒரு 11 போல் நான் ஒரு ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ட்ரைபேட்லேயே வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் ட்ரைபேட் வந்து நிறைய செக் பண்ணதில் இதுக்கு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி நம்மளும் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைபேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ஒரு 3 டேஸில் எனக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. சும்மா நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் சொல்லணும். ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 11 போல் ஒரு 1 ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து தோல் உளுந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன் இட்லி மாவுக்கு. எனக்கு தோல் உளுந்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாவு அரைக்கும் போது ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணி தான் மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பெசரி தண்ணி ஊற்றி அலசணும் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். சைட் பை சைடில் வந்து உளுந்தையும் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளை உளுந்தை அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.